ஒருத்தர் நீங்க கண்ணீர் விட்டு அழலாம். மற்றவர்கள் பார்க்கும் போது நீங்க உங்க கண்ணீரை தொடச்சுக்கலாம். உங்க கணவனாருக்கு முன்னாடி கூட நீங்க கண்ணீர் வடிக்காம டெய்லி யாருக்கும் தெரியாம நீங்க அழுது கொண்டே இருக்கலாம். உங்க கண்ணீர் நீங்க இவ்வளவு அழுறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க கடந்து போகிற பாதை யாருக்குமே தெரியாது. நம்முடைய கண்ணீரை பார்த்துட்டு ஆண்டவர் ஒரு நாள் சும்மா இருக்கிறவரே அல்ல. நான் அழுதா யாராவது ஒருத்தர் என்ன தப்பா நினைச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க யாருக்கும் தெரியாம நீங்க அழலாம். நீங்க அழுதா உங்களுடைய அழுகையை நல்லா எடுக்காம உங்களுடைய அழுகையே அவர்கள் வித்தியாசமாய் பேசுகிறதுனால இவங்க முன்னாடி நான் அழுதா இன்னும் கொஞ்சம் கேவலப்படுத்துவாங்க. அதனால யாருக்கும் தெரியாம நீங்க அழுது கொண்டிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், உலகத்தினுடைய மனுஷனுடைய பார்வைக்கு இந்த கண்ணீர் அற்பமாய் தெரிந்தாலும் என் கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிற ஒரு தேவன். நீ யாருக்காக அழுகிறாயோ பிரதர், நீங்க எதற்காக அழுதீர்களோ அந்த கண்ணீருக்கு ஒரு பதிலை கர்த்தர் மறுமொழி கொடுப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார்.